ஈகோவை நீங்க தவிர்க்கலன்னா நீங்க கோ அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்கன்னு அவருக்கே இப்ப தெரிஞ்சிருச்சு. அதுக்கு டெல்லி தேர்தலே ஒரு உதாரணம். இப்ப டெல்லி தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை அவர் ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் அவர் இண்டி கூட்டணியின் அவல நிலையையும் ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது அவரது உள்ளுணர்வு காண்பிக்கிறது. இதுவே இன்று அவர்கள் தோல்வியை ஏறக்குறைய ஒத்துக்கொள்ள ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்ப இண்டி கூட்டணியில டெல்லியில ஒத்துமை இல்ல, ஈகோ இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்கே தமிழ்நாட்டிலுமே கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம்சங் தொழிற்சாலையோட இன்னைக்கு பிரச்சனை திருப்பி ஆரம்பமாக இருக்கிறது. அவங்க பெண்களுக்கான எதிர குற்றங்களை அவங்க கூட்டணி கட்சிகளும் எதிர்த்து சொல்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் வேங்கை வயல்ல தமிழக காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுன் போய் விஜய்க்கு மாலை போட்டுட்டு வந்து அதை விட பெரிய மாலையா போட்டு அண்ணன் வரவேற்கிறார். அப்போ அது ஈகோவா இல்லைன்னா ஈகோ இல்லாத தன்மையா இல்லைன்னா ஆரோக்கியமான அரசியலா இல்லைன்னா முன்னால நீ போ பின்னால நான் வரேன்ற அரசியலா? இது எல்லாமே ஒவ்வொரு பேச்சிலுமே சில அவநம்பிக்கைகள் தெரிகிறது. அதனால இண்டி கூட்டணி தலைநகரில் மட்டும் வெலவெலத்து போகவில்லை, சென்னை இங்கே தமிழ்நாட்டிலும் வெலவெலத்து போகுமோ என்ற எண்ணத்தை எங்களுக்கு மட்டுமல்ல திருமாவளவன் மனதிலும் இது பதிந்திருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதையும், கூட்டணி இப்போ இத மாதிரி தேர்தல் நேரத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் எல்லாம் தனியா நிக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலும் பிரிந்து ஏதாவது ஒரு காரணம் பிரிந்துன்னா அவர்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்காது என்ற ஒரு ஆதங்கமும் அவர் மனதில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். டெல்லி தேர்தல் பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியா கூட்டணியினுடைய தற்போதைய அவல நிலையை ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நான் திரு பொன்ராஜ் உங்கள்கிட்ட கருத்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இம்பாக்ட் அப்படிங்கறத நம்ம ஓவராலா எப்படி பார்க்கலாம், எந்த அடிப்படையில ஆம் ஆத்மி மிஸ் பண்ணுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? நீங்க ஒரு சைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 10 ஆண்டு காலத்துல ஆம் ஆத்மியை ஊழலுக்கு எதிரான கட்சியாக உருவான கட்சி ஆம் ஆத்மி கட்சி. அதற்காக டெல்லி மக்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் 2 முறை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அப்போ அந்த இமேஜையே உடைக்கணுன்றதான் பிஜேபியினுடைய அஜெண்டா. அப்போ அந்த இமேஜை உடைப்பதற்கு மணீஷ் சிசோடியா மேலேயும் கேஜ்ரிவால் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை ஊழல் நாயகர்களாக, ஊழல் பண்ணியவர்களாக மக்கள் மத்தியில் ஒரு இமேஜை, ஒரு பெர்செப்ஷனை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு ஆட்சியை, டெல்லியினுடைய ஆட்சி ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளே, ஆட்சி தலைவர்களே ஒரு முதலமைச்சருடைய பேச்சை கேட்காதபடி, முதலமைச்சருக்கு கொடுக்க உத்தரவு நிறைவேற்றாத அளவுக்கு லெப்டினன்ட் கவர்னருடைய அராஜகம் அங்கு தலைவிரித்தாடியது. உங்களோட கருத்தை வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலின்படி டெல்லியில 3 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது. ஷாலிமர் பாக், ட்ரைநகர், கொண்ட்லி உள்ளிட்ட 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. கொண்ட்லி தொகுதியில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவரை டெல்லியில் 3 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது, ஒரு இடத்தில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். ஷாலிமர் பாக், ட்ரைநகர் மற்றும் விஸ்வாஸ் நகர் ஆகிய 3 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று கொண்ட்லி தொகுதியில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது. திரு பொன்ராஜ், நீங்க தொடரலாம். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை செயல்பட விடாமல் செய்வதில் பிஜேபி ஜனநாயக வழிமுறைகளை மீறி சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் நின்று கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிறது. நமக்கு எல்லாம் தெரியும். தமிழகத்தை எடுத்துக்கோங்க, கவர்னரை வைத்து கொண்டு அவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் ஒரு மிகப்பெரிய ஆட்டமாக ஆடுகிறது. நேற்று கூட உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுடைய கவர்னரை குட்டு வைத்திருக்கிறது. எத்தனை முறை குட்டு வைத்தாலும் டெல்லியில் 3 முறை கவர்னரை குட்டு வைத்த பின்பும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை மீறி செயல்படக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்று சொன்ன பின்பு கவர்னருக்கான அதிகாரத்தை பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றி ஒட்டுமொத்தமாக மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறித்ததுதான் இந்த மோடி அரசு. அப்ப இவர்கள் இப்பொழுது ஜெயித்த பின்பு இரட்டை என்ஜின் சர்க்கார் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள்ல 10க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல பிஜேபி இரட்டை என்ஜின் ஆட்சி முறை நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த 10க்கு மேற்பட்ட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் கிட்டத்தட்ட 25லிருந்து 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 5 என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இரட்டை என்ஜின் சர்க்கார் கொண்ட இந்த பிஜேபி மாநிலங்கள், எத்தனை மாநிலங்கள் இன்றைக்கு இந்தியா அளவிலே
முன்னணி பெற்ற மாநிலங்களாக, முதன்மை மாநிலங்களாக, பெர் கேபிட்டா இன்கத்தை கூட்டிய மாநிலங்களாக, வளர்ச்சியடைந்த மாநிலங்களாக, வருமானத்தை உயர்த்திய மாநிலங்களாக, வளர்ச்சியை கண்ட மாநிலங்களாக, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல கூடிய மாநிலங்களாக, நிர்வாக திறன் கொண்ட மாநிலங்களாக உருவாக்கி இருக்கிறது இந்த பிஜேபி இரட்டை சர்க்கார். எதை நம்பி டெல்லி மக்கள் வந்து பிஜேபியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள்? நீங்க வந்து ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் பாராளுமன்ற தேர்தலையும் பதிவான வாக்குகளை தாண்டி எண்ணப்பட்ட வாக்குகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரித்திருந்தது. இது எந்த வகையில் நியாயம்? இதை கேட்பதற்கு யாராவது இருந்தாங்களா? இன்றைக்கு வந்து பாதி எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலே பிரதமர் மோடி அவர்கள் பிஜேபி ஆபீஸுக்கு செல்கிறார் என்ற மெசேஜ் போயிருச்சு. இப்போ மெசேஜ் போனால் என்ன அர்த்தம்? அனைத்து தொகுதிகளிலையும் பிஜேபி வெல்ல வேண்டும் என்பதுதான் அர்த்தம் அங்கே. அப்போ இதெல்லாம் வந்து இந்த சிக்னல் கொடுக்கறது, இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வந்து அடிமையாக்குவது, இவிஎம்ஐ வைத்து மேனிப்புலேட் பண்ணுவது, எலக்ட்ரல் ரோல்ஸை மேனிப்புலேட் பண்ணுவது, ஒரு இவிஎம்ஐ வைத்திருப்பதே வந்து ஒரு அக்யூரேட் நம்பர் வருவதற்கு தான். அப்போ அந்த அக்யூரேட் நம்பரையே எலெக்ஷன் கமிஷனால் ப்ரூவ் பண்ண முடியாது. மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தல், இது தேர்தல்கள் எல்லாம் வந்து யார் ஜெயிப்பார்கள் என்று எண்ணும் பொழுது மக்கள் போட்ட வாக்குக்கும் ரிசல்ட்டுக்குமே டிஃபரன்ஸ் வருது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்ற கட்சியாக காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸிடம் வந்து அந்த தகுதி, அந்த திறமை இல்லை. காங்கிரஸ் வந்து இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே வந்து ராகுல் காந்தி எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் விழலுக்கு இறைத்த நீராக செல்கிறது. அவர்கிட்ட அந்த ஒரு கட்டமைப்பு, அந்த ஒரு அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 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 ஸ்ட்ரக்சர் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான ஸ்ட்ரக்சராக அது இல்லை. எனவே இவர்கள் நம்புகிற வரை எந்த இடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று பிஜேபி தீர்மானிக்கிறதோ அந்த இடத்தில் அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். நீங்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பிஜேபி ஆட்சியை டெல்லியில் பிடித்து ஒரு வாரத்தில் தெரியும் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கு வித்தியாசம் இருக்குன்னு. உடனே ஐயோ குய்யோ முறையோன்னு பிரச்சனைகள் வரும். உடனே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் போகும், கோர்ட்டுக்கு போகும். எல்லாரும் தூக்கி குப்பையில் போட்டு பிஜேபி தான் வெற்றி பெற்றது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இதுதான் நடந்தது மகாராஷ்டிராவில், இதுதான் நடந்தது ஹரியானாவில். இதெல்லாம் வந்து சின்ன மாநிலம் உனக்கு, பெரிய மாநிலம் எனக்கு, இதுதான் கணக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீர் உனக்கு, ஹரியானா எனக்கு, ஜார்க்கண்ட் உனக்கு, மகாராஷ்டிரா எனக்கு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதில நம்ம வந்து திரு அர்ஜுனமூர்த்திட்ட கேட்டு பெறலாம். அதற்கு முன்பாக திரு அரவிந்த் குணசேகரன், இப்போ இந்த இம்பாக்ட்ல இருக்கக்கூடிய இந்த பேசிக்கான காரணிகள் அப்படிங்கறத அதை பகுப்பாய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய அடிப்படையான விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணா மாறி இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த மிடில் கிளாஸ் 40% ஓட் ஷேர், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய வாக்கு சதவிகிதம், ஜுகீஸ்னுடைய வாக்கு வங்கி, இது எல்லாமே வந்து ஆம் ஆத்மிக்கு இருந்த அந்த சாதகமான அந்த 2 தேர்தல் அப்படிங்கிறது ஏன் இப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு?